அப்பய தீட்சிதர்னு ஒரு சுவாமி இருந்தார். ஒரு வேடிக்கையாக இருக்கும், நன்னா கேட்டுங்கோ. அவர் எல்லாத்தையும் சிவனே பரதெய்வம் அப்படிங்கிறத எழுதிண்டே வந்தார். எந்த வாக்கியம் நாராயணன் தெய்வம்னு இருந்தால் கூட சிவன் தான் பரதெய்வம் அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதின்னு வந்தார். ஆனால் அவருக்கு இந்த வாக்கியம் வந்ததோ இல்லையோ, தஸ்ஸ யதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி, மலர்ந்த 2 தாமரைகளை ஒற்ற திருக்கண்கள். 2 தாமரை, மலர்ந்த தாமரைன்னா 2 கண்ணுன்னு எடுத்தோம் இல்லையோ. இப்போ இந்த இடத்துல சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? அக்ஷினி, தஸ்ஸ யதா கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி. அக்ஷினிங்கிறது இருமை, ஒருமை, இருமை, பன்மை. சம்ஸ்கிருதத்தில் 3 உண்டோ இல்லையோ, ராமஹ ராமௌ ராமாக, கிருஷ்ணா கிருஷ்ணௌ கிருஷ்ணாக. அதுபோல் அக்ஷி, அக்ஷினி, அக்ஷீணி. அக்ஷின்னா 1 கண்ணு, அக்ஷினின்னா 2 கண்கள், அக்ஷீணி 2னுக்கு மேற்பட்ட கண்கள். இப்போ உபனிஷத்து சாந்தோக்கியம் சொல்லச்சே புண்டரீகமேவ அக்ஷினி என்று 2 கண்கள்னு சொல்லித்து உடனே விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியாலாம் அப்பய தீட்சிதரை பிடிச்சுட்டான். பத்திரா, உம்ம ருத்ரனுக்கு 3 கண்கள்னா இந்த பார் 2 கண்கள்னு எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கு. அவர் சளைக்கவே இல்லை. அந்த சுவாமி திரும்ப சொன்னாராம், இன்னும் நன்னா பாருங்க மந்திரம் என்ன சொல்லியிருக்குன்னு. மலர்ந்த தாமரைகளை ஒத்த, மலர்ந்த 2 தாமரைகளை ஒத்த திருக்கண்கள் தானே சொல்லியிருக்கு. எங்கள் சிவனுக்கு மலர்ந்திருக்கிற தாமரையாட்ட 2 கண்ணு, 3வது கண்ணு மூடி இருக்கு, அதை இல்லேன்னு சாந்தோக்கியம் சொல்லலையேன்னு விட்டார். பேசணும்னா நன்னா படிச்சிருக்கிறவா எப்படி வேணா அர்த்தம் சொல்லிவிடுவா. மலர்ந்த தாமரைன்னா திறந்திருக்கிற 2 கண்ணு, மூடின தாமரைன்னா மூடி இருக்கிற 3வது கண்ணு. அது 3வது கண்ணை பற்றி சொல்லலை சாந்தோக்கியன். ஆனால் இது இத்தனைக்கும் அவர் அர்த்தம் சொல்லிட்டு வந்தாரே தவிர, நாராயணா என்ன சப்தத்துக்கு பொருள் கூறும்போது நத்வம் பரம் பாததே என்ன அர்த்தம் சொல்ல முடியாத நிறுத்தினார்னு கூறுவார்கள். நார கூட்டல் அயன நாராயண. அயனங்கிறது 2 சுழியில் தன்னகரனான்னு வச்சுக்கோ. அயனம்னா இருப்பிடம், நாரம்னா நம்ம எல்லாருக்கும் இருப்பிடம் பகவான். நாரங்களுக்கு இருப்பிடம் நாராயணன், இதுதான் சப்தத்துக்கு அர்த்தம். ஆனால் அது என்னவா சேர்ந்துருக்கணும் பாருங்க, 2 சொற்கள் சேர்றது இல்லையோ. நாரம் அயனம், நாரமும் அயனமும் கூடினா நாராயணன்னு இருக்கணும். ஆனால் நம்ம 3 சுழி நாள்னா போடுறோம், நாராயணான்னு தானே போடுறோம், நாராயணான்னு இல்லை. பூர்வ பதாத்து சம்ஞாயாம் அகாஹான்னு ஒரு வியாக்கரண சூத்திரம். அப்படின்னா நார ரேபம் ரகாரத்தில் முடிஞ்சிருக்கு ர, அப்புறம் அயன அல்ல கா இல்லை. இதை போல ஒரு சட்டத்துக்குட்பட்டு வருமானால் அப்போ நான் இருக்கிறது நா என்ன 3 சுழியாக வலிச்சிடும். 3 சுழியான்னு சூத்திரக்காரர் சொல்ல மாட்டார், அடியும் புரியறதுக்காக சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா தமிழ்னா 3 சுழி, அவர் வியாக்கரண சூத்திரம் எழுதச்சே 3 சுழி நான்னு சொல்ல போகிறாரா. அப்போ நான் வாயிடும் நாள் ஷூர்ப நகா. ஷூர்பனக தெரியுமோ இல்லையோ. இது என்ன இவர் நாராயணன்னா ஷூர்பனகாங்கிறாரே, 2த்துக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் நினச்சி போய் இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ ஷூர்பம் மொரம், நகம் நகம், மொரத்தை போல நகம் இருக்கிறவ ஷூர்பனகா. அப்போனா அவள் எவ்வளோ பெரிய விடா இருக்கும். நகமே மொரமாட்டம் இருக்கணும்னா கை எப்படி இருந்திருக்குமோ, உடம்பு எப்படி இருந்திருக்குமோ, அவள் எவ்வளோ பெரிய விடோ. அங்கேயும் பாருங்க, ஷூர்ப ரேப்பத்தில் முடிகிறது, நகா நகாரம். ஆனால் எழுதச்சே ஷூர்ப நகான்னு தானே எழுதுகிறோம், ஷூர்ப நகான்னு எழுதலையோ இல்லையோ. அந்த நகாரம் அப்படி வலித்ததுனால் அது ஒரு வியக்தி விசேஷத்தை தான் குறிக்கும்னு வியாக்கரணம் சொல்கிறது. நார கூட்டல் அயனங்கிறது நாராயண என்று ஆனால் அது ஒருத்தரைத்தான் குறித்தும் மற்ற தேவதைகளை குறிக்காது என்பது வியாக்கரண சூத்திரம். அந்த இடத்துக்கு அந்த சப்தம் ருத்ரனை அர்த்தம் சொல்றதுன்னு அப்பய தீட்சிதரால் எழுத முடியல. மற்ற எல்லாத்தையும் எழுதினுட்டார். இந்த தசையதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி கூட எழுதினார். ஆனால் அந்த இடத்துல இந்த நகாரம் ஒரு எழுத்து என்னை போய் அர்த்தம் சொல்ல முடியாது ஆக்கிவிடுத்தேன். நாராயணன் நாராயணனாக இருக்க வேண்டியதான், சிவன் சிவனாக இருக்க வேண்டியதான் அப்படின்னு அவர் அர்த்தத்தை முடிச்சுட்டான்னு வேடிக்கையாக சொல்லுவார்கள். அந்த சூத்திரம் இதுதான். இப்போ அந்த மந்திரம் தஸ்ஸயதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணா ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசா. இதெல்லாம் முதல் அத்தியாயத்தில் பார்த்துட்டோம். நிறைய திருஷ்டி விதிகள் கூறினார். நமக்கு தெரியாததை தெரிந்ததை கொண்டு புரிய வைத்தார். தெரிந்தது ஆதித்யன், தெரியாதது பிரம்மம், தெரிந்தது பிராணன், தெரியாதது பிரம்மம், தெரிந்தது வாக்கு, தெரியாதது பிரம்மம். இது ஒன்றொன்னா திருஷ்டி விதி. இந்த பிராணனாவே பிரம்மத்தை நினச்சிக்கோ, ஆதித்யனாவே பிரம்மத்தை நினச்சிக்கோ, வாக்காவே பிரம்மத்தை நினச்சிக்கோ என்று சொல்லி சொல்லி பிரம்மத்தை நமக்கு புரிய வைத்தார்.